Hi, I'm Captain Venki. I'm in the aviation field for the past 15 years and teaching DGCA Ground Classes for the past 10 years. I have trained more than 500 plus students and they are flying around the world. This is an advanced DGCA Ground Classes. Through this portal, I'm more than happy to teach you guys, which helps you to clear the DGCA exams. Hey guys, today we will be seeing the topic Earth. கண்டிப்பா 3 to 4 questions எக்ஸாம்ல வரும். தேரியும் பார்க்கணும், நியூமெரிக்கல்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் லைக் எர்த், ஷேப் ஆஃப் எர்த். இது கண்டிப்பா நமக்கு பேசிக்கா நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது. இட்ஸ் அன் ஆப்ளிக் ஸ்பிராய்ட். ஆப்ளிக் ஸ்பிராய்ட்னா என்ன? எர்த் வந்துட்டு ஒரு லைக் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எர்த் ஃபிளாட்டா இல்ல சர்க்கிளா இருக்குன்னாங்க. தென் இன்னும் மோர் ப்ரிசைஸா அது சர்க்கிள்ல ஒரு ஸ்பியர் ஷேப்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷேப் வந்துச்சு. அதாவது தட் இஸ் கால்ட் ஆப்ளிக் ஸ்பிராய்ட். அதாவது பிளாட்டனிங், அதாவது ஒரு ஸ்பியர் இருக்குன்னா அந்த ஸ்பியர் மட்டும் கொஞ்சம் அமுங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா that will be called as an oblate spheroid or ellipsoid. இதுக்கான காரணம் நீ பார்த்த அப்படின்னா ஒரு பலூன்ல வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீ சுத்துற அப்படின்னா அந்த நடுவுல மேல இருக்கிறதும் கீழே இருக்க விட நடுவுல கொஞ்சம் தண்ணி மேல வரும். அந்த கிராவிடேஷன் புல்லும் வரும். அந்த ரீசன். ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் வை எர்த்தோட ஷேப் எக்ஸாக்டா ஸ்பியர் இல்லாம ஆப்ளிக் ஸ்பிராய்டா இருக்கு. நெக்ஸ்ட், கம்ப்ரெஷன் ரேஷியோ. கம்ப்ரெஷன் ரேஷியோல என்ன அர்த்தம் சொல்ல வராங்கன்னா, we will be knowing what's the diameter and what is the radius. ஸோ ஒரு இடத்துல ஒரு சர்க்கிளோ இல்லை இடத்துல ஸ்பியர் எடுத்துட்டோம்னா this will be called as a radius and this will be called as a diameter. So when we compare the polar radiusக்கும் equatorial radius நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா polar radius will be 3432 nautical miles and equatorial radius will be 3443 nautical miles. இதோட டிஃபரன்ஸ் பார்த்தா 23.5 nautical miles டிஃபரன்ஸா இருக்கும். So this is the compression ratio. Difference between polar radiusக்கும் equatorial radiusக்குள்ள டிஃபரன்ஸ் தான். இதை நம்ம கிலோமீட்டர்லயும் ஆப்ஷன்ஸ்ல சப்போஸ் நாட்டிக்கல் மைல கிலோமீட்டர்லயும் கேட்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல we know the rule 1 nautical mile is equal to 1.852 kilometers. ஸோ இந்த டேரிஃப் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்றதுக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட், நாட்டிக்கல் மைல். ஸோ இதுல பாலி சர் புக் பேக்ல இதை கடைசி கொஸ்டினா கேட்டிருப்பாங்க. ஒரு நாட்டிக்கல் மைல் ஈக்குவேட்டர் என்ன லென்த், போல் என்ன லென்த். ஸோ ஈக்குவேட்டர் பாத்தீங்கன்னா 6046 ஃபீட் ஆகும். போல்ஸ்ல பார்த்தா 6105 ஃபீட் ஆகும் இருக்கும். இதே எர்த் பர்ஃபெக்ட் ஸ்பியரா இருந்தா ஒரு நாட்டிக்கல் மைலோட லென்த் ரெண்டு இடத்துலயும் சேமா இருக்கும். பட் ஒரு ஆப்ளிக் ஸ்பிராய்டா இருக்கிறதுனால ஈக்குவேட்டர் இடத்துல ஒரு கர்வேச்சரா இருக்கு. அதனால ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாகும். பட் போல்ஸ் இடத்துல அந்த நாட்டிக்கல் மைல், அதாவது நாட்டிக்கல் மைல்னா என்னன்னா 1 minute of an hour along a meridian in the north south direction. அதாவது ஒரு மெரிடியன் எடுத்துட்ட அப்படின்னா அந்த மெரிடியன்ல இருக்கிற ஒரு 1 மினிட்டோட வேல்யூ தான் இந்த ஃபீட்டுங்கிறது. ஸோ போல்ஸ் அப்ப அது ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு. பட் ஈக்குவேட்டர்ல கர்வ்டா இருக்கு. அதனால ஈக்குவேட்டர்ல கம்மியாகவும் போல்ஸ் அதிகமாகவும் இருக்கும். இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வி ஷுட் ரிமெம்பர் தி வேல்யூஸ். இந்த ரெண்டு வேல்யூஸும் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், கம்ப்ரெஷன் ரேஷியோ. கம்ப்ரெஷன் ரேஷியோ என்னன்னு பார்த்தோம்னா லைக் அந்த டிஃபரன்ஸ், அதோட போலார் டயாமீட்டர் ஈக்குவேட்டர் டயாமீட்டர் எடுத்துட்டு அந்த டிஃபரன்ஸ் ஒரு ரேஷியோவை காமிச்சின்னா 1:297. அது 297 நாட்டிக்கல் மைல்ஸ் தாண்டி போனா ஒரு நாட்டிக்கல் மைல் டிஃபரன்ஸ் ஆகும். திஸ் இஸ் வாட் தி கம்ப்ரெஷன் ரேஷியோ இன் டீடைல். Earth rotates from west to east. So this is north, south, east, west. So இப்படி பார்க்கறப்ப west to east. North pole இருந்து பார்க்கறப்ப it rotates anti-clockwise. இதுவே south pole இருந்து பார்க்கறப்ப it rotates clockwise. As a pilots இந்த எக்ஸாம்ல கேட்கறாங்க இல்லையோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது mandatory. Next, we will be going for the important topic. இதுல இருந்து numericals வரும். So what is a latitude and what is a longitude? So latitude நம்ம ஈஸ்டர்ல ஜியோகிராஃபிலே படிச்சிருப்போம். It's the horizontal lines. So இதான் எர்த்னா ஈக்குவேட்டர் தான் சென்டர் ஆஃப் த எர்த். அதுல இருந்து 90 லைன்ஸ் மேல 90 லைன்ஸ் வரை தான் will be called as a latitude. Northern hemisphere and கீழே 90 lines will be of southern hemisphere. So latitude எக்ஸாம்ல பட் ஒரு ஆன்லைன் இன்டர்வியூல போயிட்டு what is the explanation of a latitude னா it's measures from the equator, it's a horizontal lines, it runs from east to west சொல்லப்படாது. We should have a perfect definition. The angle suspended by a short arc of a meridian from equator to the point to be identified. இது நம்ம எக்ஸாம்ல ஞாபகம் வச்சுக்கணும். இன்டர்வியூல இப்படிதான் we have to answer. Next, parallel of latitudes. ஈக்குவேட்டர் தவிர பாக்கி எல்லாமே will be called of parallel of latitudes. Any small circles that lies parallel to equator will be called as a parallel of latitudes. Next, geocentric and geodetic latitude. இது என்ன அர்த்தம் அப்படின்னா எர்த் பர்ஃபெக்ட் ஸ்பியரா இருந்துச்சுன்னா ஜியோசென்ட்ரிக்கும் ஜியோடெடிக் லாட்டிடியூடும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். பட் கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கிறதுனால
ஜியோசென்ட்ரிக்ங்கிறது எர்த்தோட சென்டர்ல இருந்து மெஷர் பண்ற லாட்டிடியூட். பட் ஜியோடிடிக் வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சு அதுல இருந்து சென்டர் ஆஃப் த எர்த்துக்கு ஜாயின் பண்றது தான், ஈக்குவேட்டர் ஜாயின் பண்றது தான் வில் பி கால்ட் அஸ் ஜியோடெடிக் லாட்டிடியூட். இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இதோட மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் 11.6 nautical miles, that is 11.6 minutes, which will be called as 11 nautical miles. அதோட மேக்ஸிமம் வேல்யூ 45 டிகிரி நார்த்ல அல்லது 45 டிகிரி சவுத்ல தான் இருக்கும். ஸோ கைஸ், இப்போ நம்ம முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம், மெரிடியன்ஸ். ஒரு பைலட்டா ஹி ஹாஸ் டு ஆல்வேஸ் நோ வேர் ஹி இஸ். இப்போ ஒரு ஓஷன் ஒரு ஊர் மேலே பறக்கிறாரு, சென்னை பறக்கிறாரு அப்படின்னா சென்னையை ரிப்போர்ட் பண்ணலாம். போபால் மேலே பறந்தா போபால் ரிப்போர்ட் பண்ணலாம். பட் ஒரு ஓஷன் மேலே பறந்தா அவர் எப்படி ரிப்போர்ட் பண்ண முடியும்? ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸ் தான் கோஆர்டினேட்ஸ். தட் இஸ் கோஆர்டினேட்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, latitude and longitude. So the meridians are nothing but longitudes, guys. For example, இப்போ நியூ டெல்லியோட கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கலாம், which will be of 20 degree north and 77 degree east. ஸோ நம்ம கடைசியாக பார்த்த டாபிக் 28 degree northங்கிறது latitude. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் 77 degree east. That is called longitudes. So before going to the definition as per Bali Sir book, we will see practically what is a longitude. எப்படி ஒரு எர்த்தை வந்துட்டு லாட்டிடியூட்ல வந்து ஈக்குவேட்டர்ல இருந்து கணக்கு எடுத்தாங்களோ மேலே கீழே மாதிரி, லாங்கிடியூட்ஸ் வந்து பிரைம் மெரிடியன், அதாவது கிரீன்விச் மெரிடியன் வாங்க. அது ஒன்றும் இல்லை, யூகேல ஒரு மியூசியம், அங்கிருந்து கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. as I said, it's a human made calculations. அங்கிருந்து 180 degrees மேல இருந்து லைக் அப் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல, தென் அகைன் 180 டிகிரி லைக் இந்த டைரக்ஷன்ல வந்து பாயிண்ட் அவுட் பண்றது தான் வில் பி ஆஃப் மெரிடியன்ஸ். ஸோ 1 degree east, 2 degree east, 3 degree east, 4 degree east, and goes on up to 180 degree east, then 1 degree west, 2 degree west, 3 degree west, and goes on up to 180 degree west, guys. So prime meridian வந்துட்டு சென்டர் லைன் ஃபர்ஸ்ட் லைன் டேட்டா மெரிடியன் எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஐடியல் இன்டர்நேஷனல் டேட் லைன் வாங்க. தட் இஸ் 180 degree east or west. So now this is the meridian. Now we'll go into the explanations. Before that, practical காட்டலாம். ஸோ இதுதான் பிரைம் மெரிடியன், லைக் யூகேவை ஸ்டார்ட் பண்ணி மீன் பண்ணுறது தான் பிரைம் மெரிடியன். ஸோ இந்த சைட் ஃபுல்லாக ஈஸ்டர்ன் லாங்கிடியூட்ஸ் இருக்கும், இந்த சைட் ஃபுல்லாக வெஸ்டர்ன் லாங்கிடியூட்ஸ். ஸோ இந்தியாவோட கோஆர்டினேட்ஸ் பார்த்தா வில் பி ஆஃப் 80 degree ஈஸ்ட். சென்னை வந்து 8 degree ஈஸ்டாக இருக்கலாம், லைக் மதுரை கோயம்புத்தூர்லாம் 77, டெல்லி வில் பி 77 ஈஸ்டர்ன் லாங்கிடியூட்ஸில் இருக்கலாம். when you go for the US பார்த்தீங்கன்னா அப்படின்னா will be of approximately 120 degree west approximately. So that those will be called as a western countries too. அந்த கோஆர்டினேட்ஸ் தான் முடிவு பண்றது. So this will be east, guys, this will be the west. இதான் prime meridian. And in 180 degree east or west will be like this, guys. So now we will see much more deeper. ஸோ டெஃபினேஷன் பார்த்தா லைக் ஒரு இன்டர்வியூ எப்படி நம்ம சொல்லணுங்கிறது, லாங்கிடியூட்ஸ் வந்துட்டு ஒரு பிரைம் மெரிடியன்லேருந்து 180 degree ஈஸ்ட் ஒரு டேரக்ஷன்லையும் 180 degree வெஸ்டாக இருக்குங்கிறது ப்ராக்டிகலாக ஓகே. பட் டெஃபினேஷனாக பார்த்தா திஸ் இஸ் த டெஃபினேஷன். மெரிடியன் இஸ் அ செமி கிரேட் சர்க்கிள் பிட்வீன் த நார்த் அண்ட் சவுத் போல்ஸ். அப்படின்னா என்னன்னா, லைக் கிரேட் சர்க்கிள்ங்கிற டாபிக் இன்னும் ஃபியூச்சரில் பார்ப்போம், இந்த லைக் நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். பட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். எனி சர்க்கிள் விச் கட்ஸ் எர்த் இன்டு 2 equal halves will be called as a great circle. பட் மெரிடியன் வந்து செமி கிரேட் சர்க்கிள் தான். பிகாஸ் ஒரு மெரிடியனும் ஆன்டி மெரிடியன், மெரிடியன்னா என்னன்னா இப்போ 10 degree ஈஸ்ட் மெரிடியன் எடுத்துட்டா அதோட ஆன்டிமேட் வந்து 170 degree வெஸ்ட். இது ஃபியூச்சர்ல சொல்லி தரேன், பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு கம்ப்ளீட் கிரேட் சர்க்கிள். ஸோ இட் வில் பி செமி கிரேட் சர்க்கிள் பிட்வீன் த நார்த் அண்ட் சவுத் போல். அதாவது இது போறது வந்து நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் போறதா தான் இருக்கும். இட்ஸ் அ லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லாங்கிடியூட் அண்ட் கிராசிங் த ஈக்குவேட்டர் அண்ட் 90 degree angles. இப்போ ஒரு லாங்கிடியூட் போகுது, லெட்ஸ் டேக் 10 degree ஈஸ்ட் போகுதுன்னா அது ஈக்குவேட்டர் மீட் பண்றப்ப அது 90 degree தான் மீட் பண்ணணும். ஆல் மெரிடியன்ஸ் டிஃபைன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் நார்த் ஆர் சவுத் டைரக்ஷன். அது ஒன்னா நார்த் டைரக்ஷன் போகும், இல்லை சவுத் டைரக்ஷன்ல போகும். திஸ் இஸ் வாட் த மீன் அண்ட் திஸ் இஸ் ஹவ் வாட் வி ஹேவ் டு டாக் இன் அ இன்டர்வியூ, கைஸ். வி ஹேவ் டு டெல் இன் த இன்டர்வியூ. ஓகே, next, Graticule. Graticule என்னன்னா a network of meridians and parallel of latitude on a map or a chart. So இப்போ இதெல்லாம் meridians எடுத்துக்கலாம், ஒரு latitude merge ஆகிறப்ப this particular box will be called as a graticule. Next, great circle. Great circle and Rhumbline are very important topics. So great circle என்ன அர்த்தம்னா any circle which cuts the earth into 2 equal halves, that will be called as a great circle. So next, going for the properties of a great circle. It is like when you follow the great circle path, it is the shortest distance on Earth. Next, radius and diameter of a great circle will be equal to the radius of the Earth. On Earth,
லைக் ஒரு கிரேட் சர்க்கிள் வந்துட்டு ஒரு சார்ட்லயோ மேப்லயோ வரையும் போது ஒரு கர்வ்டா தான் இருக்கும் மேக்ஸிமம். பட் ஆன் எர்த்ல வந்து கிரேட் சர்க்கிள் will be a straight line guys. Next, small circles. All latitudes except the equator will be called as a small circles. Guys, next is the topic of Rhumbline. As நான் எப்படி முதல்ல உங்களுக்கு கிரேட் சர்க்கிள் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொன்னோம், அதே மாதிரி Rhumbline இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். இமேஜின் கைஸ், நீ ஒரு லைக் இந்தியாவிலேருந்து லைக் சென்னையிலேருந்து யூ கோயிங் டு சான் ஃப்ரான்சிஸ்கோ. லைக் யூ கேன் கோ வித் டூ பார்ட்ஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஹெட்டிங் 270 நீ பாயிண்ட் பண்ணனா நீ சான் ஃப்ரான்சிஸ்கோ போகிற மட்டும் 270 போயிடலாம். தட் இஸ் கால்டு Rhumbline. பட் நீ டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணி ஷார்ட்டஸ்ட் ரூட் எடுக்கிற அப்படின்னா தட் வில் பி கால்ட் அ கிரேட் சர்க்கிள். இது என்ன டிஃபரன்ஸ் வந்துட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 200 approximately great circle பார்த்துக்கும் Rhumbline பார்த்துக்கும் you can save around a few hundreds of nautical miles. ஒரு நாளைக்கு ஒரு ஏர்லைன் 2 ஃபிளைட் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 400 to 500 nautical miles approximately சேவ் பண்ணலாம். ஸோ இது ஒரு லாங் டேர்ம் கோல், இது ஒரு பெரிய அட்வான்டேஜஸாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் the great circle we have to know the difference. Rhumbline great circle என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். Great circle is always the shortest route and Rhumbline is a constant direction. இப்போ நம்ம ஏலேருந்து பிக்கு போறோங்கிற பட்சத்துல ஒரே கான்ஸ்டன்ட் டைரக்ஷன்ல போனா that will be called as a Rhumbline. So which cuts all the meridians at equal angles is called Rhumbline. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 மரிடியன் இருக்கலாம், 10 degrees, 20 degrees, 30 degrees. இது எல்லா இடத்துலையுமே ஈக்குவல் ஆங்கிள் தான் கட் பண்ணும். That is called a Rhumbline. When you see இப்போ the properties of Rhumbline, அது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். தென் அது வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட் இல்லை, பிகாஸ் கிரேட் சர்க்கிள் தான் ஷார்ட்டஸ்ட் ரூட்டா இருக்கும். அண்ட் கிரேட் சர்க்கிள் டைரக்ஷன் மாறிட்டே இருக்கும், பட் Rhumbline மாறாது. தென் தேர்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு Rhumbline வந்து முடிகிறது அது ஒன்னும் நார்த் போல்ல போய் தான் முடியும், இல்லை சவுத் போல்ல போய் தான் முடியும். இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக் which should be remembered guys. Last, now we'll come to the last part of the topic. Difference in latitude, difference in longitude. ஸோ டிஃபரன்ஸ் இன் லேட்டிடியூட்னா என்ன, டிஃபரன்ஸ் இன் லாங்கிடியூட்னா என்ன, இது வந்துட்டு லைக் டிபார்ச்சர் சாப்டர்ல வந்துட்டு டிஃபரன்ஸ் இன் லேட்டிடியூட் ரொம்ப டீப்பா பார்ப்போம், எவ்வளோ நாட்டிக்கல் மைல்ஸ்ங்கிறத பார்ப்போம். பட் இப்போதைக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். இது தெரிஞ்சா we can solve all the questions from Bali Sir book. Let's take an example. This is equator and this is 30 degree north and this is 40 degree south. So what is the difference from A, B, C? A to B difference எவ்வளோன்னு பார்த்தா, ஸோ ஏலேருந்து பிக்கு 30 lines இருக்குமா. ஸோ டி லேட் டிஃபரன்ஸ் இன் லேட்டிடியூட் வில் பி 30 degrees. இப்போ ஏலேருந்து சிக்கு எவ்வளோ வாட் இஸ் டி லேட்னு கேட்டால் ஏலேருந்து சிக்கு 40 lines இருக்குமா. ஸோ டிஃபரன்ஸ் இன் லேட்டிடியூட் வில் பி அப்ராக்சிமேட்லி டு பி 40 degrees. நவ் பிக்கும் சிக்கும் எவ்வளோ டி லேட்னு கேட்டால், ஸோ பிக்கும் சிக்கும் நடுவில் எவ்வளோ லைன்ஸ் இருக்கு. ஸோ இதில் 30 lines, இதில் 40 lines. ஸோ 30 + 40 70. Clear guys? So இது இங்க டீப்பா போறோம்னு பார்த்தா இப்போ இன்னொரு latitude வச்சுக்கலாம், 20 degree north, இது D ன்னு வச்சுக்கலாம். இப்போ Dக்கும் Bக்கும் எவ்வளவு D latன்னு கேட்டா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும், 20க்கும் 30க்கும் நடுவில் எவ்வளவு லைன்ஸ் இருக்கும், 10 lines. So D lat will be of 10 degrees. So it's very simple guys. இதை ஷார்ட்கட்டா பார்க்கணும்னா சேம் ஹெமிஸ்பியரா இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் ஹெமிஸ்பியர், ஒரு latitude நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லும் இன்னொரு latitude சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்தா we should add up on. இது ஷார்ட்கட்டா வச்சுக்கலாம். பட் நேவிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிக்சரில வரைஞ்சு பண்றது என்னைக்குமே நல்லது. ஷார்ட்கட் இந்த சாப்டர் மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் வேற இந்த கான்செப்ட் நீ வேற சாப்டர்ல போகணுங்கிறப்ப பிக்சர்லயே வரைஞ்சு பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So this is the topic which is covered in the difference in latitude. Now we see the difference in longitude guys. ஸோ கைஸ் இப்போ பிக்சரல் எக்ஸாம்பிளுக்கு வரலாம். இப்போ லெட் எடுத்துக்கலாம், இது ஒரு latitude எடுத்துக்கலாம். ஸோ டிஃபரன்ஸ்னு பார்த்தா லைக் இட் வில் ஹேவ் டு ஹவு மெனி லைன்ஸ் விச் ட்ராஸ் இமேஜின் லைன்ஸ் இருக்கும், தட் வில் பி த டி லேட்டாக இருக்கும். அண்ட் இங்க ஒரு latitude எடுத்துக்கலாம், இங்க ஒரு latitude எடுக்கலாம். இது நடுவில் டி லேட் எவ்வளோ கேட்டாலும் நடுவில் எவ்வளோ லைன்ஸ் இருக்கோ தட் வில் பி டோட்டல் சம் ஆஃப் டி லேட் கைஸ். நவ் வி வில் see into the point of difference in longitude. So difference in longitude சொல்றப்ப I will give you an example guys. இதான் prime meridian, இங்க வந்து இந்த சைடுல ஈஸ்டர்ன் டைரக்ஷன், இந்த சைடுல வெஸ்டர்ன் டைரக்ஷன். Now இப்போ இதுதான் prime meridian வச்சுக்கலாம். This will be 20 degree east and this will be 40 degree west. What is the D long between A and B ன்னு கேட்டா the D long will be guys இங்க இருந்து இங்க 20 degrees and இங்க இருந்து இங்க 40 degrees. So 20 plus 40 will be of 60. Am I correct guys? So next இப்போ 10 degree east எடுத்துக்கலாம்.
So what is the D long between 10 degree east and 20 degree east னு கேட்டாங்கன்னா 10 க்கு 20 க்கு எவ்வளவு D long இருக்கு 10 degrees. So 20 minus 10 will be of 10 degrees. So minus பண்ணுமா plus பண்ணுமா சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கு நடுவுல எவ்வளவு லைன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. That will be more than enough to solve the question. இதுல ஆக்ஸ்போர்ட்ல D long கண்டுபிடிக்க ஒரு டிஃபரெண்ட் மெத்தட் இருக்கு. அது நான் சொல்றேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இதே வச்சுக்கோங்க. இல்ல அந்த So, Earth northern hemisphere north pole இருந்து பார்க்குற மாதிரி imagine பண்ணிக்கணும். This will be 0 degree. This will be 180 degree east or west. This will be 90 degree east. And this will be 90 degree west. The first diagram வரைச்சிக்கணும். Let's take the coordinates. இப்போ வந்து what is the D long between 20 degree eastக்கும் 40 degree eastக்கும் அவங்க D long எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா first we have to mark the D long. So, D long 20 degree eastனா இங்க இருக்கும் 40 degree eastனா இந்த இடத்துல இருக்கும். So, நடுவில் எவ்வளவு lines இருக்கு? It will be of 20 degrees. Now, if they ask the question, what is the D long between 20 degree east to 30 degree west? அப்படின்னா, let's take this is 20 degree east and this is 30 degree west. இது நடுவில் எவ்வளவு lines இருக்கும்? 0 to 20, 20 plus 0 to 30, 20 plus 30 will be of 50 degrees. So, D long will be 50 degrees. So guys, for this is the basics for to solve this chapter. Bali Sir booklet 21 questions irukkum. With this knowledge, you can solve all the 21 questions. If you have any doubts, please post it in the comment. I will be more than happy to help you out. Thank you guys. Guys, இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ஒரு சின்ன பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்னன்னா ஒரு டிகிரியில மொத்தம் 60 minutes இருக்குங்கிறது you should be knowing it. Now let's see. Point A is 20 degree 30 minutes north and point B is 41 degree 30 minutes south. If an aircraft is traveling from A to B, what is the D lat னு கேட்டிருக்காங்க. இது நான் சொன்ன மாதிரி இமேஜா வரைஞ்சு பார்த்தா let's take this is the earth and this is the equator. Point A வந்து 20 degrees 30 minutes north. Point B வந்துட்டு 41 degree 30 minutes south. So we know இது நடுவில் எவ்வளவு லைன்ஸ் இருக்கும், that is called D lat. So, இது நடுவில் எவ்வளவு கண்டுபிடிக்கிறதுக்கு so will be 20 degree 30 minutes north and 41 degree 30 minutes. So, we'll be adding will be 60 degrees and 61 degree 60 minutes. 1 degree, that is 60 minutes can be taken 1 degree, therefore it is 62 degrees. Thank you for joining this navigation journey. கண்டிப்பா இந்த ட்ரைனிங் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும் நாங்கள் நம்புறோம். கோர்ஸோட கம்ப்ளீட் டீடைல்ஸ்க்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. கைண்ட்லி ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் யூடியூப் சேனல். Until then, keep learning, fly high.